ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாபிக் பத்தி பேச போறோம். அது என்னன்னா ஆசை. அட ஆசையான கேட்காதீங்க. நமக்கு நிறைய ஆசைகள் வரும் இல்லையா? புது ஃபோன் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு எத்தனையோ ஆசைகள். ஆனா இந்த ஆசைகள்ல சிலது நல்லதா இருக்கும், சிலது நமக்கு தேவையில்லாததா இருக்கும். இந்த தேவையில்லாத ஆசைகள் தான் நம்ம மனசுக்குள்ள நிம்மதியை கெடுத்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். இந்த தேவையில்லாத ஆசைகளை உடனே குறைக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழகினா கண்டிப்பா நம்மால முடியும். அதுக்கு உதவும் 5 சூப்பர் சில்லறை ஐடியாக்கள் தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல டோபமைன் டீடாக்ஸ், ஒரு ஜாலி பிரேக். என்னடா இது புதுசா இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்மள உடனே ஜாலியாக்கும் சில விஷயங்கள் இருக்குல்ல. சும்மா ஃபோன் நோண்டுறது, இன்டர்நெட்ல சுத்துறது, கண்ட நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு லீவு கொடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு ஒதுக்கி வைக்கலாம். இப்படி நம்மள உடனே ஹாப்பியாக்கும் சில்லறை விஷயங்கள் குறையும் போது மனசு கொஞ்சம் அமைதியாகும். நிஜமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியும். அப்போ தேவையற்ற சின்ன சின்ன ஆசைகள் தன்னாலே குறைஞ்சிடும். அடுத்து வாங்காம விட்டேன் அந்த திருப்தி. இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சு இப்போதே வாங்கணும்னு ஆசை வந்தா உடனே வாங்காதீங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் சும்மா வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரு நாள் கழிச்சு பார்த்தா ஐயோ இது நமக்கு தேவையில்லையேன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ பணத்தையும் மிச்சப்படுத்தினோம்னு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் புதிய ஆசைகளை குறைக்கும். பாருங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு பாப்போம். நாம சும்மா ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்க மாட்டோம். அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கும். ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி நம்ம மனசுல இருக்கிற சில காலி இடங்களை இல்லனா சரியா கவனிக்கப்படாத ஃபீலிங்ஸை மறக்க வைக்கிறதுக்கு இந்த தேவையில்லாத ஆசைகள் வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆசை மனசுல வரும்போது அதை ஒரு நோட்ல எழுதி வைங்க. அப்புறம் உங்களையே ஒரு சில கேள்விகளை கேளுங்க. இந்த ஆசை எந்த நேரத்துல வந்துச்சு? உதாரணத்துக்கு தூங்கி எழுந்த உடனா, வேலை செய்ய பிடிக்காம சலிப்பா இருந்தப்பவா, யாரோ ஒரு நண்பரை பார்த்ததுக்கு அப்புறமா? இந்த ஆசை வரும்போது உங்க மனசு எப்படி இருந்தது? கோபமா, கவலையா, சோர்வா, இல்ல ஏதோ ஒரு வெறுமையா? 3. இந்த ஆசையை நிறைவேத்திட்டா நிஜமா எனக்கு என்ன கிடைக்கும்? சின்னதா ஒரு சந்தோஷமா? மத்தவங்க கிட்ட மரியாதை கிடைக்குமா? கவலையை கொஞ்ச நேரம் மறக்கலாமா? இதே மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு முன்னாடி எப்போ வந்தது? இது எப்பவோ நம்ம பழகின விஷயமா இருக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு வெளியில சொல்ற காரணம் அது அழகா இருக்கு, எனக்கு வேணும்னு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நான் நல்லவன் இல்லன்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இல்லனா அடுத்தவங்க நம்மள மதிக்கணும்னு நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி நீங்க அதிகமா சாப்பிடுறீங்கன்னா பசிதான் காரணம்னு சொல்லுவோம். ஆனா நிஜத்துல ரொம்ப டயர்டா இருக்கிறது, டென்ஷன் இல்ல சும்மா போர் அடிக்கிறது கூட காரணமா இருக்கலாம். இப்படி ஆசையோட மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசையை அடக்க முயற்சிக்காம அந்த நிஜமான தேவைக்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கலாம். சலிப்பா இருந்தா பாட்டு கேட்கலாம், டென்ஷனா இருந்தா தியானம் பண்ணலாம், தனிமையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். இந்த வழி ஆசையோட முகத்தை மட்டும் சரி செய்யாம அதோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் சரி பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனசு ரொம்ப நாள் அமைதியா இருக்கும். இப்போ நாம ஆசையோட ஆழத்தை பார்த்தோம். இனி இன்னும் 2 முக்கியமான ஐடியாக்களை பார்ப்போம். 3வதா, அடுத்தவங்களை ஒப்பிடாதீங்க. இது ரொம்பவே முக்கியம். மத்தவங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் சோஷியல் மீடியால போடுவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு அது இருக்கே நமக்கு இல்லையேன்னு நினைச்சு ஏங்காதீங்க. சோஷியல் மீடியால செலவு பண்ற நேரத்தை கொஞ்சம் குறைங்க. ஒப்பிடுவது குறையும் போது உங்ககிட்ட இப்ப என்ன இருக்குன்னு தெரியும். அடுத்தவங்க லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சா ஆசைகள் தானாகவே குறைந்துவிடும். கடைசியா, சிற்றின்பத்தை விட பேரானந்தம் முக்கியம். உடனடி சந்தோஷம் இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிடுவது, புது ட்ரெஸ் வாங்குவது தரும் விஷயங்கள் என்னென்ன? நீண்ட நாள் சந்தோஷம் உடற்பயிற்சி, நல்ல உறவுகளை பேணுவது, புது விஷயம் கற்றுக்கொள்வது தரும் விஷயங்கள் என்னென்ன? இப்படி 2யும் லிஸ்ட் போட்டுட்டு நீண்ட நாள் சந்தோஷம் தரும் வேலைகள்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. உடனடி ஆசைகள் தர்ற சின்ன சின்ன மகிழ்ச்சியை விட நீங்க நீண்ட நாள் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு மனம் தேட ஆரம்பிக்கும். இந்த சில்லறை ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
ஆசைகளை உடனே குறைக்க முடியாது, ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பழகிட்டா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.